அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமில் அல்லாஹ் நமக்கு நிறைய விஷயத்தை தடை செஞ்சுருக்கான், அதாவது ஹராமாக்கியிருக்கான். அதில் மியூசிக்கை ஒன்று. அல்லாஹ் ஆல்கஹாலை தடை செஞ்சான், ஜினாவை தடை செஞ்சான், இன்னும் நிறைய அல்லாஹ் தடை செஞ்சுருக்கான். அல்லாஹ் ஏன் இந்த மியூசிக் ஹராமாக்கலாம் எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்ல போகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும், போர்லேருந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும், ஒரு எதிரியோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்களையோ நம்ம ஈஸியாக ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள மென்டலி அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க நம்ம ஜெயிக்கணும்னா அவங்கள மென்டலி அஃபெக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம அவங்கள ஜெயிச்சிடலாம். இதே இப்போ சொல்கிறேன்னா, மியூசிக் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நமக்கே தெரியாமல் நம்மளை மென்டலி அஃபெக்ட் பண்ணும். நம்ம கேட்குற மியூசிக் பொறுத்து நம்ம எமோஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மைண்ட் செட் ரொம்ப நார்மலாக இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு சோகமான பாட்டு கேட்குறீங்க, உங்கள் பிரெயின் என்ன பண்ணும்? உங்கள் கடந்த காலத்தில் நடந்த எல்லா சோகமான நினைவுகளை கொண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அதே நீங்கள் கோவமாக இருக்கும் போது இன்னும் ஹைப்பராக ஒரு மியூசிக் கேட்டிங்கன்னா உங்கள் கோவம் இன்னும் அதிகமாகி என்ன வேணால் பண்ணுவீங்க. உங்களை நீங்களே ஹார்ம் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எமோஷனல் அதிகமாகி வேறு முடிவு எடுத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ சாராயம் எப்படி டெம்பரவரியாக பிரெயினை அஃபெக்ட் பண்ணுதோ, சேம் அந்த அளவுக்கு இல்லைனா கூட மியூசிக்கும் நம்ம எமோஷனல்ஸ் அட்டாக் பண்ணி உங்களை தெளிவான ஒரு முடிவு எடுக்காமல் ஆக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை மனதால ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆகிட்டுனா அவனால் லைஃப்ல எப்படி ப்ராக்ரஸிவா இருக்க முடியும்? இன்னொரு ஃபனியான திங் என்னன்னா, மோட்டிவேஷன் சாங்னு கேட்குறோம். மோட்டிவேஷன் சாங் கேட்டால் மோட்டிவ் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனால் மோட்டிவேஷன் சாங் கேட்கும் போதே நம்ம கற்பனையிலேயே நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு நினைச்சு டோபமைன் ரிலீஸ் ஆகி நம்ம கற்பனையிலேயே அதை ஜெயிச்சதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி கிடைக்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு நார்மலாகவே கற்பனையிலே கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி அதை அச்சீவ் பண்ணணும் ரியல் லைஃப்ல முயற்சி பண்ணுவீங்க. இது லைஃபுக்கும் சரி தீனுக்கும் சரி உங்களை மனதால் அடிமைப்படுத்தக்கூடியது தான் இந்த மியூசிக். அதனால தான் இஸ்லாம் அதை ஹராமாக்கி இருக்கு. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்து நோக்கமே அல்லாஹ்வை வணங்குறத தவிர, மறுமைக்கான நன்மைகளை சேர்த்து வைக்கிறத தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மியூசிக்கால உங்க சப்கான்சியஸ்ல உங்களுக்கே தெரியாம எந்த விதமான கொள்கைகளை கூட விதைக்க முடியும். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? திருப்பி உங்களுக்கு ஆட் மூலியமாவோ ட்ரெண்டிங்கான சாங்ஸ் மூலியமோ திருப்பி ஒரு விஷயத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அது உங்களுக்கு சரின்னு தான் தோண ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மியூசிக்ன்றது சாராயம் மாதிரி தான். இந்த சமூகத்துக்கு எப்படி கேடோ அதே மாதிரி மியூசிக்கும் தனி நபருக்கும் சரி இந்த சமூகத்துக்கும் சரி அது எந்த வகையில் பயனாளிக்கு போகிறதில்ல, மேற்கொண்டு இந்த சமூகத்தை வழிகேட்டுக்கு தான் கொண்டு போகுது. இன்ஷா அல்லாஹ் இந்த நொடியிலேருந்து மியூசிக்கை தவிர்க்க பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் புரிவானாக. மேலும் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.